ஹலோ மக்களே, நம்ம இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமோட அந்த கொஸ்டின் பேப்பர் அனலைசிஸும் அது மட்டும் இல்லாமல் எந்த அளவுக்கு அதோட கட் ஆஃப் இருக்குன்னு சொல்லி அதோட ப்ரெடிக்ஷன் தான் பார்க்க போகிறோம். எல்லோரும் கொஸ்டின் பேப்பர் பார்த்துருப்பீங்க. ஃபர்ஸ்ட் இந்த கொஸ்டின் பேப்பர் ஈஸியாக கஷ்டமா அப்படின்னு சொல்லி ஒரு விவாதம் வச்சா கொஸ்டின் பேப்பர் வந்து ரொம்ப கஷ்டம் தான், கண்டிப்பாக அதை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஆனால் இன்னொரு விஷயம் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும், நல்லா படித்த உங்களுக்கே கஷ்டமாக இருக்குனாக்கா எல்லாருக்குமே கண்டிப்பாக அது கஷ்டமாக தான் இருக்கும். அதனால் கட் ஆஃப் கண்டிப்பாக குறையும். அந்த கட் ஆஃப் பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி முதல்ல அவங்க கொஸ்டின் பேப்பர் எப்படி எடுத்திருக்காங்கன்னு சொல்லி பார்த்துருவோம். ஏன்னா அவங்க சிலபஸ் வைஸாக தான் எடுத்தாங்களா, ஏன்னா இதே சிலபஸ் தான் அடுத்து குரூப் 2க்கும் படிக்க போகிறோம். அதனால் அந்தந்த டாப்பிக்கில் தான் எடுத்தாங்களா, எவ்வளோ கொஸ்டின் எடுத்திருக்காங்க, எந்த மாதிரி இந்த தடவை பேட்டர்ன் வச்சுருக்காங்க, ஓகேவா, எந்த பேட்டர்னில் அவங்க கொஸ்டின் எடுத்திருக்காங்க, ஜாயின் பண்ணி எந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் கட் ஆஃப் பார்ப்போம். ஏன்னா அதை வச்சு தான் நம்ம அடுத்தடுத்து படிக்க முடியும். ஓகேவா, ஃபஸ்ட்டு அவங்களே இந்த தடவை சிலபஸ் கொடுத்தவே பார்த்தீங்கன்னா இந்தந்த டாப்பிக்லேருந்து இவ்வளோ கொஸ்டின் எடுப்போம்னு சொல்லி இந்த தடவை தான் சொன்னாங்க. இதுக்கு முன்னாடிலாம் அப்படிலாம் கிடையாது, எவ்வளோ கொஸ்டின் எடுப்போம்லாம் சொல்ல மாட்டாங்க. இந்த தடவை சொன்னாங்க. உதாரணமாக பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஸ்டடீஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டால் பொது அறிவியலேருந்து 5 கொஸ்டின் கேட்போம்னு சொல்லியிருந்தாங்க. கரெக்டாக பார்த்தீங்கன்னா 5 கொஸ்டின் தான் கேட்டிருந்தாங்க. அடுத்து புவியிலேருந்து பார்த்தீங்கன்னா 5 கொஸ்டின் கேட்போம்னு சொன்னாங்க, 4 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. இன்னொரு கொஸ்டின் வந்து கரண்ட் அஃபேர் ரிலேட்டடாக வந்திருந்தது. அதாவது அந்த வேளாண் உற்பத்தி பற்றி எந்தெந்த இடத்துல எது அதிகமாக விளையுன்னு சொல்லி அதை வந்து இந்த ஜாகிரஃபின்னு சொல்லலாம், இன்னொன்று எக்கனாமிக்ஸுக்கும் அதை சேர்த்து சொல்லலாம். ஏன்னா எது அதிகமாக விளைவிச்சாங்க அப்படின்னு சொல்லி அதனால் நம்ம அதை எக்கனாமிக்ஸ் பார்ட்டில் சேர்த்துருக்கோம். அடுத்து பார்த்திங்கன்னா வரலாறு மற்றும் இந்திய தேசிய இயக்கத்தை இந்த தடவை தான் ஜாயின் பண்ணி கொடுத்தாங்க. 10 கொஸ்டின் கேட்போம்னு சொன்னாங்க. ஆனால் அது வந்து 13 கொஸ்டின் வந்துருந்தது. எப்போவுமே வரலாறு இந்திய தேசிய இயக்கத்தில் அதிகமாக வரும், அதை அவங்களால தவிர்க்க முடியலை. 10ன்றது 13 கொஸ்டினாகவே கேட்டாங்க. அடுத்து அரசியலமைப்பு இந்திய ஆட்சியல் அதில் வந்து 15 கொஸ்டின் கேட்போம்னு சொன்னாங்க. கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 15 கொஸ்டின் கேட்டாங்கன்னே சொல்லலாம். ஒரு 13 கொஸ்டின் டேரெக்டாக வந்துருந்தது. ஒரு 2 சொல்லப்போனால் இன்னொரு 3 கொஸ்டின் கூட சேர்த்துக்கலாம். அது வந்து கரண்ட் அஃபேர்லேருந்து கேட்டிருந்தாங்க. இந்த தடவை பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர் வந்து தனியாலாம் கொடுக்கவே இல்லை. அவங்க வந்து எல்லா டாப்பிக்கோடையும் அந்த கரண்ட் அஃபேர் அப்படின்ற போர்ஷனை இணைச்சிட்டாங்க. இதுக்கு முன்னாடிலாம் நடப்பு நிகழ்வுகள்லேருந்து ஒரு 10 கொஸ்டின் வரும்னு சொல்லி தனியாக இருக்கும். ஆனால் இப்போ வந்து எல்லாமே இணைச்சதுனால அதுக்கேற்ற மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. எப்படி கரண்ட் அஃபேர் கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னு சொல்லி கடைசியாக பார்ப்போம். அதையும் எடுத்து வச்சுருக்கோம். ஏன்னா இனிமேல் கரண்ட் அஃபேர் படிக்கிறதா இருந்தால் அந்த மாதிரி தான் நம்ம படிக்கணும். அடுத்து இந்திய பொருளாதாரம் மற்றும் தமிழ்நாட்டில் வளர்ச்சி நிர்வாகம் இது ரெண்டுத்தையும் சேர்த்து 20 கொஸ்டின் கேட்போம்னு சொன்னாங்க. கரண்ட் அஃபேர் பார்ட்டி எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 19 கொஸ்டின் வரைக்கும் வந்திருந்தது. அது இல்லாமல் 1-2 கொஸ்டின் வந்து டிஎம்கே ரிலேட்டடான திட்டங்கள் மாதிரி வந்திருந்தது, அந்த விடியல் பயணம் எல்லாமே. அப்படி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 20-21 கொஸ்டின் வரைக்குமே கேட்டுட்டாங்க. எக்கனாமிக்ஸ்லேருந்து கிட்டத்தட்ட அதே பேட்டர்னில் தான் கேட்டிருக்காங்க. அடுத்து இந்த தமிழ்நாட்டின் வரலாறு பண்பாடு அந்த இதுக்கு முன்னாடி அந்த யூனிட் 8 அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். இந்த தடவை யூனிட் 6 ஓகேவா. அதில் பார்த்தீங்கன்னா 20 கொஸ்டின் கேட்போம்னு சொன்னாங்க. கிட்டத்தட்ட 18 கொஸ்டின் கேட்டாங்க. ஜென்ரல் ஸ்டடீஸை பொறுத்த வரைக்கும் அவங்க சொன்ன சிலபஸ்லேருந்து தான் கேட்டிருக்காங்க. ஆனால் ரொம்ப டஃப்பாக தான் இருந்தது. வழக்கமாக இருக்கிறத விட கூற்று வினாக்கள்லாம் அதிகமாக, கூற்று வினாக்களில் 20 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, அதிகமாக தான் இருந்தது. அடுத்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ் அண்ட் ரீசனிங் அதை பொறுத்த வரைக்கும் 25 கொஸ்டின் கேட்போம்னு சொன்னாங்க. கரெக்டாக 25 கொஸ்டின் தான் கேட்டிருந்தாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா மேக்ஸ்லேருந்து ஒரு 15 வரும்னு எதிர்பார்த்தோம். ஆப்டிலேருந்து 18 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ரீசனிங்லேருந்து ஒரு 10 கொஸ்டின் சொல்லுவாங்க, 7 கொஸ்டினாக அதில் சுருக்கிக்கிட்டாங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா 25 கொஸ்டின் வந்து மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ஈஸின்னு தான் சொல்லலாம். 22 கொஸ்டின் வரைக்கும் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணியிருக்கலாம். ஒரு 3 கொஸ்டின் தான் டஃப். அது என்னென்ன அப்படின்னு சொல்லி பின்னாடி பார்ப்போம். அடுத்து தமிழ் தான் நமக்கு மெயின். குரூப் 4 இருக்கட்டும் குரூப் 2 இருக்கட்டும், மெயினாக குரூப் 4க்கு தமிழ் தான் ரொம்ப மெயின். 100 கொஸ்டின். அதில் பார்த்தீங்கன்னா இலக்கணம் சார்ந்து 25 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஓகேவா, 25 கொஸ்டின் கேட்போம்னு சொன்னாங்க. கரெக்டாக 25 தான் கேட்டிருந்தாங்க. சொல்லகராதிலேருந்து 15ன்னு சொன்னாங்க. ஆனால் இந்த தடவை 20 கொஸ்டின் வந்திருந்தது. ஓகேவா, அந்த ஓரெழுத்து ஒரு மொழி, அந்த ஒரு பொருள் பன்மொழி அப்படின்னு சொல்லி எல்லாமே சேர்த்து ஒரு 20 கொஸ்டின் வரைக்குமே கேட்டிருந்தாங்க. எழுதும் திறனில் ஒரு கொஸ்டின் கம்மி, 15 கேள்வின்றது 14 கேள்வி கேட்டிருந்தாங்க. கலை சொற்கள் வந்து நம்ம வந்து தமிழில் இருந்த கலை சொற்கள் தான் மேக்ஸிமம் படிச்சிருப்போம். சயின்ஸ் ரிலேட்டடாலாம் நிறையா கேட்டிருந்தாங்க. பட் அதெல்லாம் பொறுத்துக்கு ரிலேட்டடாக கேட்டிருந்தனால ஒரு கொஸ்டின் தெரிஞ்சிருந்தால் கூட மற்றதெல்லாம் வச்சு ஆன்சர் கண்டிப்பாக பண்ணியிருக்கலாம். ஒரு 11 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. 10ன்னு சொல்லிட்டு 11. வாசித்தல் மற்றும் புரிந்து கொள்தல் திறனில் 15 சொல்லிட்டு ஒரு 12 கொஸ்டின் வரைக்கும் கேட்டிருந்தாங்க. அந்த எளிய மொழிபெயர்ப்பில் 5 கொஸ்டின் கண்டிப்பாக கேட்டாங்க. கடைசியாக அந்த அழகு 7 அந்த இலக்கியம் தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும்ல 15 கேள்வின்னு சொல்லிட்டு ஒரு 13 கேள்வி அவங்க சொன்ன டாப்பிக்லேருந்து தான் கேட்டிருந்தாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா பாடத்திட்டத்தையே ஃபுல்லாக ஃபாலோ பண்ணல. இது வந்து 10ஆம் வகுப்பு பாடத்திட்டத்தில் தான் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் ஒரு சில கொஸ்டின் வெளியிலேருந்து வந்துருக்கு, இந்த பாட்டிலேருந்து. மற்றபடி இலக்கணம் அந்த பாட்டெலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வெளியே, ஸ்கூல் புக்ஸில் இல்லை. அந்த பழமொழிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா வெளியே அவுட் சோர்ஸ்லேருந்து தான் எடுத்திருந்தாங்க. அது எல்லாத்தையுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அவங்க சொன்ன டாப்பிக்லேருந்து தான் கேட்டாங்களான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்க சொன்ன டாப்பிக்லேருந்து தான் கேட்டாங்க. பிரித்தெழுதுவாக இருக்கட்டும், சேர்த்தெழுதுவாக இருக்கட்டும், அந்த ஊமை தொடராக இருக்கட்டும், அகரவரிசையாக இருக்கட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்க சொன்ன டாப்பிக்லேருந்து தான் கேட்டிருக்காங்க. அவுட் சோர்ஸ்லேருந்து நிறையா எடுத்திருக்காங்க. ஸ்கூல் புக்லேருந்து ஒரு 60% to 70% தான் வந்திருக்கு. மற்றது எல்லாமே அவுட் சோர்ஸ் தான். சரியா, அதனால் டஃப்பாக தான் இருக்கும்.
அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த கரண்ட் அஃபேர் போர்ஷன் வந்துருமே. கரண்ட் அஃபேரை பொறுத்த வரைக்கும் ஒரு 10 கொஸ்டின் வரைக்குமே கேட்டிருந்தாங்க. அதை வந்து கரண்ட் அஃபேர்னு சொல்லாமல் கொஞ்சம் முன்னாடி 2011, 12, 2019, 20 அது வரைக்கும்லாம் கேட்டிருந்தாங்க. அதில் அரசியலமைப்பு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த நிதியமைச்சர்கள் பற்றி ஒரு கொஸ்டின், அதுவும் தமிழ்நாடு நிதியமைச்சர்கள் அந்த கால வரிசைப்படுத்துகன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதாவது இப்போ வந்து தங்கம் தென்னரசு, அதுக்கு முன்னாடி பிடிஆர் அப்படின்னு சொல்லியிருந்தது. இப்போ கேட்டிருந்தா இவர் இப்போ தான் வந்திருந்தாருன்னு சொல்லி ஆன்சர் பண்ணிக்கலாம். டைரக்ட் கொஸ்டினெல்லாம் கேட்கல. அதுக்கு முன்னாடி அந்த பன்னீர்செல்வம், நெடுஞ்செழியன் அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாருமே கால வரிசைப்படுத்துகிற மாதிரி ஃபுல்லாக அந்த கரண்ட் அஃபேர் இப்போ ஒரு டாபிக் படிக்கணும்னா அது ரிலேட்டடாக இதுக்கு முன்னாடிலாம் என்ன நடந்ததோ அதெல்லாம் படிக்க வைக்கிற மாதிரி கேட்டுட்டாங்க. அந்த மாதிரி தான் ஜாயின் பண்ணி கேட்டிருக்காங்க. அதே மாதிரி தலைமை தேர்தல் ஆணையர் அந்த ஞானேஷ்குமாருக்கு பார்த்தீங்கன்னா பிப்ரவரியில் தான் அவர் தலைமை தேர்தல் ஆணையராக ஜாயின் பண்ணார். அது வந்து டைரக்ட் கொஸ்டின். ஆனால் அவர் வந்து எப்போ அந்த ஐஏஎஸ் பேட்சில் ஜாயின் பண்ணார், எந்த மாநிலத்தை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லி அது ஒரு கூற்று வினாக்கள் மாதிரி கேட்டாங்க. அதனால் நம்ம அவரோட பேரை மட்டும் படிக்காமல் அவர் என்னென்னலாம் பண்ணிட்டு வந்திருந்தார் இந்த பதவிக்கு அப்படின்னு சொல்லி அவரோட ஹிஸ்ட்ரி சேர்த்து படிக்கிற மாதிரி அந்த மாதிரி கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அடுத்து குடியரசு தின விருந்தினர், அதாவது வெளிநாட்டிலேருந்து யார் யார் விருந்தினர் வந்தாங்க அந்த குடியரசுத் தலைவர் இருந்தப்போ அப்படின்னு சொல்லி இப்போ வந்து அந்த திரௌபதி முர்மு இருந்தப்போ யார் வந்திருந்தா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தா ஓகே. இதுக்கு முன்னாடி ராம்நாத் கோவிந்த், பிரணாப் முகர்ஜி, ஏபிஜே அப்துல் கலாம் இருந்தப்பெல்லாம் யார் யார் வந்திருந்தாங்கன்ற மாதிரி கேட்டிருக்காங்க. அதனால் அந்த ஹிஸ்ட்ரிலாம் கொஞ்சம் லைனாக அந்த டேபிள் போட்டு படிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி அரசியலமைப்பு கரண்ட் அஃபேர் வந்திருக்கு. சயின்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த GSLV F-15 டேரெக்டாக எப்போ லான்ச் பண்ணாங்கன்னு கேட்டாங்க, அதை போட்டலாம். ஸ்பேஸ் மைத்ரி மட்டும் கேட்டிருந்தாங்க, அது இந்தியா ஆஸ்திரேலியா. ஓகே, அது கூட ஈஸியாக இருந்தது. சயின்ஸ் ரிலேட்டடாக கொஞ்சம் ஈஸியான கரண்ட் அஃபேர் தான். எக்கனாமிக்ஸ் ரிலேட்டடாக பார்த்தீங்கன்னா 2021, 22 படி அந்த வேளாண் சாகுபடி கேட்டிருந்தாங்க. எந்தெந்த மாவட்டத்தில் அதிகமாக விளையுது, மக்காச்சோளம், நெல், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா மெயினாக அந்த கரும்பு. ஓகேவா, இந்த 3 வச்சு 2 கொஸ்டினே கேட்டாங்க. அதே மாதிரி அந்த உற்பத்தி திறன் வரிசை இப்போ 2024, 25 எக்கனாமிக் சர்வே வச்சு கேட்டிருந்தாங்க. எது அதிகமாக விளையுதோ அதை வச்சு வரிசையாக வரிசையில் எழுதுகிற மாதிரி. 2024, 25ஓட பணவீக்கம் பர்சன்டேஜ் கேட்டிருந்தாங்க. அதை மட்டும் கேட்டிருக்கலாம். ஆனால் தேவையில்லாமல் அவங்க அந்த பணவீக்கத்தை கிராமத்துலாம் எப்படி குறைக்கிறது, அதுக்காக என்ன திட்டங்கள் போட்டாங்கன்ற மாதிரி அந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் அவங்க போட்ட அந்த திட்டங்கள்லாம் கொஞ்சம் இதில் காட்ட வைக்கணுன்றதுக்காகவே அதெல்லாம் இணைச்ச மாதிரி இருந்தது கூற்று வினாக்கலாம். 100 நாள் வேலை திட்டம், TN பொது விநியோக திட்டம். ஓகே, அதை பற்றிலாம் படிக்கிறது ஓகே. அதை வந்து கம்பல் பண்ணி இதில் ஜாயின் பண்ண மாதிரி இருந்தது இந்த கொஸ்டினுக்குலாம். மற்றபடி பார்த்தீங்கன்னாக்கா எக்கனாமிக்ஸ் ரிலேட்டடாக இந்த மாதிரி தான் வந்தது. அந்த TNHSRP தமிழ்நாடு ஹெல்த் சிஸ்டம் ரீஃபார்ம் ப்ரோக்ராம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா 2020 ஸ்டார்ட் பண்ணுது. அது ரிலேட்டடாலாம் இப்போ கேட்டிருந்தாங்க. அடுத்து அந்த விடியல் பயணம் கொஸ்டின் டேரெக்டாக தான் இருந்தது. இல்லம் தேடி கல்வி திட்டம், அதாவது அந்த கொரோனா டைமில் எந்த மாதிரி ஸ்கூல் இல்லாதப்போ எப்படி கல்வி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி அதை காட்டுறதுக்காக இருந்தது. அது கூட ஓகே. பட் அவங்க கொண்டு வந்து திட்டத்தை காட்டுறதுக்காக தான் அதுவும் ஜாயின் பண்ண மாதிரி இருந்தது. அடுத்து அந்த ஊழல் தடுப்போட அந்த ஹெல்ப்லைன் நம்பர், விஜிலன்ஸோட ஹெல்ப்லைன் நம்பர், இதெல்லாம் 2011, 15 இதான் ஹெல்ப்லைன் நம்பராக இருக்குது. அதை இப்போ கேட்டிருக்காங்க. அதை வந்து ஒரு கரண்ட் அஃபேராகவும் வச்சுக்கலாம், அப்படின்னா ஜென்ரல் நாலேஜாகவும் வச்சுக்கலாம். வேறு இதுக்கு முன்னாடி நடந்தது அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம். கரண்ட் அஃபேர்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் கேட்டிருந்தாங்க. அப்போது இப்போ ஒரு கரண்ட் அஃபேர் ஒரு டாபிக் படிக்கிறோன்னா அது ரிலேட்டடாக இதுக்கு முன்னாடிலாம் யார் இருந்தா அப்படின்ற மாதிரி ஜாயின் பண்ணி அந்த அரசியலமைப்பு மற்ற டாப்பிக்கோட இணைச்சி படிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. கரண்ட் அஃபேர் இந்த மாதிரி தான் வந்திருக்கு. அடுத்து மேக்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா அந்த 18 கொஸ்டின், மேக்ஸில் அந்த 18 கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 15 கொஸ்டின் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணிடலாம். LCM SCFல தான் அதிகமாக வந்தது. மீச்சியம் இப்போவா அதெல்லாம் கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்தது. அந்த பல்லுறுப்பு கோவையில் வேணால் கொஞ்சம் யாராவது டிஸ்டர்ப் ஆகிருக்கலாம். அந்த விகிதம் மற்றும் விகித சமம்லாம் இந்த தடவை டேரெக்டாக கேட்டிருந்தாங்க. ஈஸியாக தான் இருந்தது. சிம்பிளிஃபிகேஷன் ஓகே, சதவீதம் ஈஸி தான், சராசரி ஓகே, நிகழ்தகவு ஈஸியாக இருந்தது. அந்த பரப்பளவு இதை வந்து 3 டைமென்ஷன் கேட்கல, பரப்பளவு கேட்டிருந்தாங்க. பரப்பளவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா டைரெக்டான கொஸ்டினாக இல்லாமல் அந்த நில அளவையாக கொடுத்துட்டாங்க. இது வந்து யாருமே ஆன்சர் பண்ணியிருக்க வாய்ப்பே கிடையாது. நம்ம செக் பண்ணி பார்த்தப்பே அந்த சாட்ஜிபிலாம் போட்டு பார்த்தப்பே ஆன்சர் கொஞ்சம் குழப்பற மாதிரி தான் வந்தது. இது கொஞ்சம் கஷ்டம் தான். மற்றபடி அந்த APGP அந்த ஒற்றைப்படையில் கொடுத்துட்டு அந்த கூட்டுத்தொடர் வரிசை கேட்டிருந்தாங்க. அது ஈஸி தான். M² ஃபார்முலா, டைம் அண்ட் ஒர்க் ஈஸி, தனி வட்டி ஈஸி. கூட்டு வட்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா அந்த அமௌண்ட்டு பிரிகிற அமௌண்ட்டு 2 பேருக்கு பிரித்த அமௌண்ட் எதுன்ற மாதிரி கொஞ்சம் கஷ்டமாக கேட்டிருந்தாங்க. கால்குலேஷன் பெருசு, ஆனால் ஃபார்முலா அதே ஃபார்முலா தான். அந்த ஒரு ஃபார்முலாவில் போட்டால் வந்திருக்கும். இது கொஞ்சம் டைம் எடுத்திருக்கும், ஆனால் ஆன்சர் போட்டிருக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா அந்த LCM SCF பல்லுறுப்பு கோவை அதில் ஒரு கொஸ்டின் சொல்லியிருக்கலாம். மற்றபடி இந்த 3 கொஸ்டின் வேணால் டஃப்னு சொல்லியிருக்கலாம். மற்ற 15 கொஸ்டின் கண்டிப்பாக எல்லாராலையுமே அட்டன் பண்ணியிருக்க முடியும். மேக்ஸ் ஈஸி தான். அடுத்து உளவியல் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா உளவியலேருந்து ஒரு 7 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. இதில் வந்து அந்த ப்ரைம் நம்பர் வச்சு கேட்டிருந்தது. அந்த இடையில விடுபட்ட இடம் ப்ரைம் நம்பர் வச்சு கேட்டிருந்தது வேணால் கொஞ்சம் குழம்பிருக்கும். ஏன்னா இடையில 2 ப்ரைம் நம்பர் விட்டுட்டு ஒரு நம்பர் எடுத்து மறுபடியும் 4 ப்ரைம் நம்பர் விட்டு கண்டுபிடிக்கிற மாதிரி கொடுத்துருந்தாங்க. அது சிலரால் ஐடென்டிஃபை பண்ணால் கஷ்டமாக இருந்திருக்கும். மற்றபடி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 6 கொஸ்டின். இதில் வந்து ஒரு இதோட கால்குலேஷன் அந்த 5 × 5 - 5 6 × 6 - 6ன்னு சொல்லி ஒரு கொஸ்டின் வந்திருந்தது. அதை கண்டுபிடிக்கிற மாதிரி அது வேணால் கொஞ்சம் கஷ்டமாக இருந்திருக்கும். மற்றது எல்லாமே ஈஸியாக போட்டுக்கலாம். டைஸ்லாம் ஈஸியாக போட்டுக்கலாம். 5ல் ஒரு 7லேருந்து ஒரு 6 கொஸ்டின் ஓகே. அந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா மேக்ஸில் 25க்கு ஒரு 22 கண்டிப்பாக போட்டுருக்கலாம். அதுக்கு மேலே 1 or 2 கொஸ்டின் அந்த கால்குலேஷன் டஃப்பாக இருந்தது. அந்த பல்லுறுப்பு கோவை அது மட்டும் இல்லாமல் அந்த கூட்டு வட்டி அதெல்லாம் போட்டிருந்தீங்கன்னாக்கா ஒரு 24 வரைக்கும் மேக்ஸிமம் போட்டு
போட்டுக்கலாம். ஆனால் அந்த நில அளவை கண்டிப்பாக யாரும் போட்டிருக்க மாட்டாங்க. அதனால் ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக முடியாது. 20 above எடுத்திருந்தீங்கனாலே ஒரு நல்ல அட்டெம்ப்ட் தான். இப்போ பார்த்தீங்கன்னா மேக்ஸு தமிழ் எல்லாத்தையுமே பார்த்துட்டோம். தமிழை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா என்னென்ன டாபிக் அப்படின்னு சொல்லி அவங்க கொடுத்த மொத்த சிலபஸ்லேருந்து தான் கேட்டிருக்காங்க. இந்த டாப்பிக்லேருந்து இவ்வளோ கொஸ்டின் சொல்லி அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அது வந்து நம்ம கொஞ்சம் டீப்பாக அனலைஸ் பண்ணால் தான் அடுத்த குரூப் 2 படிக்க முடியும். இப்போது இந்த அனலைசிஸை வச்சு எவ்வளோ கட் ஆஃப் வரும்னு சொல்லி என்னோட ப்ரெடிக்ஷன் சொல்லிடுறேன். நீங்கள் ஒரு தமிழில் அந்த 100 கொஸ்டினுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 80லேருந்து 85 வரைக்கும் கண்டிப்பாக போட்டுருக்கலாம். அதுக்கு மேலே நீங்கள் போடுறீங்கனாக்கா ரொம்ப எக்ஸ்ட்ரா நிறைய நீங்கள் படிச்சிருக்கீங்கன்னு அர்த்தம், நல்லா நாலேஜ் இருக்குது. அதனால் கண்டிப்பாக உங்களுக்கு போஸ்டிங் கிடைக்கும். ஓகேவா? ஒரு 85ன்னு வச்சுக்கோமே அதிகபட்சமாக, ஒரு 85, குறைஞ்சபட்சமாக ஒரு 80. ஓகேவா? மேக்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா அதிகபட்சமாக ஒரு 23 வச்சுக்கலாம், குறைஞ்சபட்சமாக ஒரு 20ன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? ஏன்னா மேக்ஸ் ரொம்ப ஈஸியாக தான் இருந்தது. ஆனால் ஜிஎஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 75 கொஸ்டினுக்கு ஒரு 50 வரைக்கும் போட்டிருந்தீங்கன்னாக்கா ஒரு நல்ல அட்டெம்ப்ட். அதுக்கு மேலே எடுத்துட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஜாப் கிடைச்சிருக்கும். தமிழில் அதுக்கு ஈக்குவலாக நீங்கள் எடுத்துருக்க மாதிரி இருக்கும். மினிமமாக பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 45ன்றது ஒரு கட் ஆஃப் லெவலுக்கு உங்களுக்கு கம்யூனிட்டி ரிசர்வேஷன்லாம் இருக்குனாக்கா ஒரு 45 லெவலுக்கு போட்டிருந்தீங்கன்னாக்கா நீங்கள் அந்த காம்படிஷனில் இருப்பீங்க. அப்படி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 100, 145 டு ஒரு 100, 158 வரைக்கும். ஓகேவா? இதான் என்னோட கட் ஆஃப். 145லேருந்து 158க்குள்ளே இருந்தீங்கன்னாக்கா நீங்கள் காம்படிஷனில் இருக்கீங்க. 158க்கு மேலே நீங்கள் போட்டிருக்கீங்க, சரியாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. இது வந்து 200க்கு தான் கொஸ்டின் தான் சொல்கிறேன். 200க்கு 158க்கு மேலே போட்டிருக்கீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஜாப் கிடைக்கும். ஓகேவா? இது வந்து டிஎன்பிஎஸோட அஃபீஷியல் ஆன்சருக்கு இன்னும் ஒரு வாரத்தில் விட்டுருவாங்க. அதை வச்சு ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நம்மளும் ஆன்சர் கீ கொடுத்துருக்கோம். அதில் 1 or 2 கொஸ்டின் டவுட்டாக தான் இருக்குது. அந்த டென்டேட்டிவ் ஆன்சர் கீ வந்தோடனே பாருங்கள், 158க்கு மேலே இருக்கீங்கன்னாக்கா கண்டிப்பாக உங்களுக்கு ஜாப் கிடைக்கும். உங்களுக்கு கம்யூனிட்டி ரிசர்வேஷன் இருக்குது, உமன்ஸ் ரிசர்வேஷன் இருக்குது, அந்த பிஎஸ்டிஎம் இருக்குது அப்படின்ற மாதிரி எக்ஸ்ட்ரா ரிசர்வேஷன் எக்ஸ் சர்வீஸ் மேலாம் இருந்தீங்க அப்படின்னாக்கா ஒரு 145க்கு மேலே இருக்கீங்கன்னாக்கா நீங்கள் நல்ல காம்படிஷனில் இருக்கீங்க, உங்களுக்கும் கிடைக்கிறது வாய்ப்பு இருக்குது. அது வந்து உங்களோட கம்யூனிட்டியை பொறுத்து, எத்தனை பேர் உங்கள் கம்யூனிட்டிலேருந்து செலக்ட் ஆகுறாங்க அப்படின்னு சொல்லி அதை பொறுத்து இருக்கும். மற்றபடி ஒரு கம்யூனிட்டிக்கு பிரித்து கண்டிப்பாக யாராலையுமே சொல்ல முடியாது. அது வந்து கடைசியாக கவுன்சிலிங்கில் அவங்க ரிலீஸ் பண்ணுறப்ப தான் தெரியும். ஓகேவா? அதனால் 145 to 158 அப்படின்றது என்னோட கட் ஆஃப் ப்ரெடிக்ஷன். அதுக்கு மேலே எடுத்திங்கன்னா நல்லா அட்டன். கொஸ்டின் பேப்பர் ரொம்ப டஃப் தான். அதுக்கு கீழே இருக்கீங்கனாக்கா ஒரு 120க்கு மேலே நீங்கள் அட்டன் பண்ணியிருக்கீங்க, நல்லானாக்கா நல்லா தான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம். இன்னும் கொஞ்சம் எலாபரேட் பண்ணி படிக்கணும். ஸ்கூல் புக்கு இல்லாமல் மற்ற வெளியிலேருந்து நிறையா சோர்ஸ் தேடி படிக்கிற மாதிரி இருக்கும். ப்ராக்டிஸ் நிறையா இருக்கணும், புரிஞ்சு படிக்கணும். அந்த பிரித்து எழுதுகள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த புணர்ச்சி விதிகள்லாம் ரொம்ப புரிஞ்சு எழுதி படிச்சிருந்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக ஆன்சர் பண்ணிக்கலாம். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்ஸ்லேருந்து எடுக்கல. அதனால் வரப்போகிற எக்ஸாமில் அதிலலாம் கொஞ்சம் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணி எப்படி நாலேஜோடு எழுதலாம் அப்படின்னு சொல்லி ப்ராக்டிஸ் பண்ணுவோம். இதுதான் என்னோட கட் ஆஃப் ப்ரெடிக்ஷன். இந்த ரேஞ்சில் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க. நீங்கள் என்ன கம்யூனிட்டி, நம்மளோட ஆன்சர் கீ பார்த்து என்ன மாதிரி மார்க் எடுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் வரப்போகிற குரூப் 2 எக்ஸாமில் எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம், இந்த புது பேட்டர்னுக்கு ஏற்ற மாதிரி எப்படி ரெடி ஆகலாம், எந்த மாதிரி மெட்டீரியல் மேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி 1 by 1 நம்ம சேனலில் தெரிவிப்போம். புதுசாக சிலபஸ் மாற்றி எக்ஸாம் வச்சுருக்காங்க, எந்த பேட்டர்னில் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி தெரியலன்றனால தான் இது வரைக்கும் ஸ்டார்ட் பண்ணல. இப்போ அந்த பேட்டர்ன் தெரிஞ்சு போச்சு, அதுக்கேற்ற மாதிரி எப்படி ரெடி ஆகலாம் அப்படின்னு சொல்லி அடுத்து ஒரு நல்ல பிளானோட குரூப் 2 ஸ்டடி பிளானோட சந்திக்கிறேன். நம்மளோட அப்கமிங் குரூப் 2 பேட்சில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க 8903302290 அப்படின்ற நம்மளோட அட்மின் வாட்ஸ்அப் நம்பருக்கு குரூப் 2 பேட்சில் ஜாயின் பண்ணணும்னு சொல்லி மெசேஜ் பண்ணுங்கள். பேட்ச் பற்றின ஷெடியூல் ரெடி ஆனவுடனே அவங்க உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி.